ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெலகிராம் செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டெலகிராம் செட்டிங்ஸ்ல ஒரு செட்டிங்ஸும் ஒன் பை ஒன்னோட ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்கணும். ஏ டூ இசட்ட வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அத பத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸா பார்ப்போம். ஆஸ் யூசுவல் நீங்க டெலகிராம் யூஸ் பண்ணும்போது நீங்க இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த டேஷ்போர்ட நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில வந்து என்னன்னா கீழ வந்து ஏரோ மார்க் மாரி ஒண்ணு சிம்பல் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்க டச் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் தான் வச்சிருப்பீங்க. இன்னொரு அக்கவுண்ட் வேணும்னா பண்ணிக்கலாம். இல்ல டூரல் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆட் த அக்கவுண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க மோர் தென் வந்து நெறைய அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணீங்கன்னா, இந்தியான்னு போட்டு இந்தியா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியான்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில இருக்கவங்க இந்தியாவங்க, இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கோம் ஃபாரின் கண்ட்ரீஸு. ஸோ அந்த மாரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து அந்தந்த கண்ட்ரி நம்பர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துபாய் போறோம் பாருங்க. ஸோ அதுக்கு 2 மூணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காட்டும். ஒன் பை ஒன்னா காட்டும். ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ சர்ச் பண்ணா நம்மளுக்கு வந்து காட்டும். நம்ம ஒண்ணு ஒண்ணா சர்ச் பண்ண பார்க்குறோம். யுஎஸ்ஏன்னு போட்டோம்னா நம்ம யுஎஸ்ஏன்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ யுஎஸ்ஏ வந்து நம்ம யுஎஸ்ஏ நம்பர்ல இருக்கணும். யுஎஸ்ஏ பண்ணலாம். ஸ்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து துபாய் வந்து யுனைட்டட் ஸ்டேட் எமிரேட்ஸ்ன்னு போடணும். ஸோ ஏன்னா வந்து யுஏ துபாய்ன்றது கிடையாது. அது யுனைட்டட் அரபன் எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வரும். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு கண்ட்ரி ஒண்ணு இருக்கு. அந்த கண்ட்ரி கோடு போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கண்ட்ரி கோடு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கண்ட்ரி கோட நம்பர வந்து நீங்க வந்து போடுற மாரி வந்து தான் இருக்கும். நம்ம இந்தியான்னு சர்ச் பண்ணனால, நம்ம இந்தியாவுல இருக்கனால இந்தியால சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்தியாவ சர்ச் பண்ணிட்டு, நீங்க கனெக்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க்குங்களா குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க மொபைல் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா, ஓடிபி வரும். ஓடிபி ஒண்ணு குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். நியூவா வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அனதர் வந்து அக்கவுண்ட் வந்து நீங்க எவ்வளோ அக்கவுண்ட் வாங்கணும்னா மல்டிபிளா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்க போறோம்னா, இது வந்து மை ப்ரொஃபைல். இந்த மை ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில வந்து பென்சில் சிம்பல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பென்சில் இப்ப டச் பண்ணீங்கன்னா, உங்க நேம் என்னவோ நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்ல எடிட் பண்ற ஆப்ஷன் டச் பண்ணாலே எடிட் ஆப்ஷன் வந்துரும். கீழ வந்து ஃபர்ஸ்ட் நேம். இது வந்து ஃபர்ஸ்ட் நேமு மேல இருக்குது. இது கீழ வந்து லாஸ்ட் நேம். நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுவர் சேனல் நீங்க வந்து பர்சனலா சேனல் வந்து ஆட் பண்ணணுமா? அப்படின்ற மாரி இங்க டச் பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் சேனல் வந்து காட்டும். இந்த சேனல வந்து டச் பண்ணிட்டு, உங்க சேனல் நேம் என்னவோ நீங்க சேனல் நேம் குடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த சேனல் எத பத்தியானது? நீங்க குக்கிங்ஸா? வீடியோஸா? என்டர்டெயின்மெண்ட்டா, ஸ்போர்ட்ஸா, ஸோ இந்த மாரி லைக்ஸ் நீங்க இந்த மாரி குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க டிக் குடுத்தீங்கன்னா, சேனல் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இந்த சேனல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து அதில மெம்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து இதில இருக்கு. ஸோ இதில யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, யுவர் பயோஇந்த யுவர் பயோன்ற வந்து வித் ரைட் அபௌட் த யுவர் செல்ஃப். நீங்க வந்து எத பத்தி நீங்க எதனா சொல்றீங்களா? நான் ஸ்போர்ட்ஸ் மேன், நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ், நான் வந்து மூவிஸ் மேக்கர், ஆன்லைன் மேக்கர். ஸோ இந்த மாரி அந்த மாரிலாம் இருக்கும். நீங்க வந்து உங்க பயோடேட்டா நீங்க வேணும்னா, இந்த லெவல்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க அபௌட் செட்டிங்ஸ்ல வந்து பார்க்கணும்னா, அபௌட் செட்டிங்ஸ் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து செட்டி வந்துரும். இந்த பயோ வந்து நீங்க டச் பண்ணியிருப்பீங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பயோ இருக்கு. ஸோ இப்போ நம்ம பயோ வந்து டச் பண்றோம். பயோ வந்து டச் பண்றோம்னா, ஸோ இப்போ நம்ம வந்து யூடியூபர் அப்படின்ற மாரி டச் பண்ணிக்கணும். ஓகேவா? யூடியூபர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு குடுத்துட்டோம். ஓகேவா? குடுத்ததுக்கப்புறம் இதில வந்து என்னன்னா, யுவர் பயோ வந்து காட்டுது. இந்த பயோக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ செட்டிங்ஸ வந்து குடுக்கணும். இந்த பயோ நம்ம யூடியூபர் அப்படி குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பயோல வந்து எவ்ரிபடின்னு வந்தது. ஹூ கேன் ஐ சீ மை பயோ? இப்ப நான் அந்த யூடியூபர் அப்படின்னு சர்ச் பண்ணத வந்து, யார் உங்கள பார்க்கணுன்ற மாரி செட்டிங்ஸ் இதில இருக்கு. எவ்ரிபடி எல்லாருமே பார்க்கலாம். என்னுடைய நம்பர் யார் யார் வச்சுருக்கோ அவங்கலாம் பார்க்கலான்ற மாரி வச்சுக்கிறோம். இது வந்து டிக் அடிச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இது வேண்டாம். மை கான்டாக்ட் வந்து இருக்கணும்னு இத டச் பண்ணீங்கன்னா, மை கான்டாக்ட் வந்து இருக்கிறவங்கள தான் இந்த பயோ வந்து காட்டணும். அப்படின்ற மாரி இருக்கும். நோபடி யாருமே எனக்கு காட்ட தேவையில்ல அப்படின்னும்போது, இங்க குடுத்துட்டு நீங்க அந்த ஆப்ஷன குடுத்து டிக் அடிச்சுக்கலாம். இல்ல வந்து வேற இதெல்லாம் வேண்டாம். எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் ம பியம் பிய மேல இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம். எனக்கு நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் மெம்பருக்கு வேண்டி பார்த்தா போதும். அவங்களுக்கு வேண்டி தெரிஞ்சா போதும். மித்த யாருக்கும் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாரி சொல்லுவாங்க. இது வந்து ஆட் த எக்ஸ்பெக்டேஷன். ஆட் த குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வரும். அந்த கான்டாக்ட் வந்து அலோ பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க அலோ வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்ளை வேணுமா? இப்போ வந்து நம்ம சேவிங்ஸ் குடுக்கல. நம்ம சேவிங்ஸ் வேணும்னா சேவிங்ஸ் அப்ளை குடுத்துக்கலாம். வேணா டிஸ்சார்ஜ் குடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்சார்ஜ் குடுத்தோம்னா வெளிய வந்துரும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பேக் வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து நெக்ஸ்ட் பென்சில் சிம்பல் டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பர்த்டே வரும். ஓகேவா? அந்த பர்த்டே வந்து நம்ம வந்து பர்த்டே வந்து இதே சேம் கான்செப்ட் தான். இத ஆட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி கேலண்டர் ஓப்பன் ஆகும். நீங்க பர்த்டே என்னவோ அந்த பர்த்டேவ சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு, இதில வந்து சேஞ்ச் இத குடுத்துட்டீங்கன்னா, இந்த பர்த்டேவும் சேம் கான்செப்ட் தான். யார் யாரு உங்க பர்த்டேவ வந்து பார்க்கணும் அப்படின்னா, எவரிபடி வேணா எவரிபடி குடுத்துக்கலாம். மை கான்டாக்ட்ஸ்னா நோபடி யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லன்னா குடுத்துக்கலாம். நம்ப வந்து இதில வந்து அலோ த
ஆட் த எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வந்து ஒரு ஒரு ஆள வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க தான் குடுக்கணும். ஆட் த யூசர் வந்து கான்டாக்ட்ல போகும். நீங்க அத வந்து டச் பண்ணிக்கலாம். நெவர் அலோ. இது ஆட் த நெவர் அலோ. இவங்கலாம் பார்க்கவே கூடாது. இப்ப நீங்க வந்து ஆட் த குடுத்துருக்கீங்க. ஓகே ரைட்டு. சப்போஸ் அவங்க வேற நம்பர வந்து ஒரு மொபைல்ல வந்து இன்னொரு மொபைல் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்டின்னும்போது, அப்போ வந்து உங்க பர்த்டே பார்க்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. உங்களோட பயோவ பார்க்க வந்து சான்சஸ் இருக்கு. அடுத்து நெவர் அலோ. அப்ப அவங்க வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து Telegramல நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இவரு வந்து உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணிட்டாரு. Telegramல ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. Telegramல என்ற ஒரு ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப வந்து நீங்க வந்து இவரு வந்து உங்க பார்க்குற மாரி சான்சஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து அலோ நெவர் அலோ குடுத்துட்டீங்கன்னா, அவர வந்து நெவர் நீங்க பார்க்கவே முடியாது. ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூசர் நேம். இந்த யூசர் நேம் டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பார்கோலர் வரும். இது வந்து நீங்க ஒண்ணு ஒண்ணா டச் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இத வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு சேட்டிங் பண்ணிக்கலாம். இது அது அப்படியும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து காப்பி யூசர் நேம் இருக்கு. அது காப்பி பண்ணி அவங்களுக்கு வந்து பர்சனலா அனுப்பலாம். அது வந்து அது மூலியமாவே வந்து நீங்க சேட் பண்ணிக்கலாம். இப்போ WhatsAppன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பட் டெலகிராம்ல எப்படின்னா, யூசர் நேம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேம் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து டைரக்ட்டா சாட் பண்ணுவாங்க. இது சேஞ்ச் த யூசர் நேம். நீங்க பென்சில் சிம்பல டச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து எடிட் ஆப்ஷன் வந்துரும். இங்க பாருங்க, அதோ எடிட் ஆப்ஷன் வந்துரும். நீங்க வேணும்னும்போது எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து அடிக்கடிக்கலாம் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய விருப்பம் தான். பண்ணணும்னு பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மேல வந்து ரைட் டாப் கார்னர்ல வந்து டிக் இருக்கும். நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துரும். பேக் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போறோம்னா, நியூ குரூப்ஸ். இந்த குரூப்ஸ வந்து எப்படி கிரியேட் பண்றது? இந்த குரூப்ஸ கிரியேட் பண்ணீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 2,00,000 மெம்பர் வரையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பொறுத்தவரையும், நீங்க ஒரு குரூப் நான் வச்சிருக்கீங்கன்னா, அப்படின்னா வந்து 2,00,000 மெம்பர் வரையும் நீங்க ஒரு கிரியேட் பண்ணி ஒரு குரூப்ப வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட். ஓகேவா? இந்த கான்டாக்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா, நீங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே வந்துருவாங்க. இதுல வந்து நியூ குரூப்ஸ்ன்னு டச் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நியூ குரூப்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கான்டாக்ட். நம்ம நேம் வந்து ஒரு நேம வந்து சர்ச் பண்ணணும். இங்க வந்து போட்டுட்டு நம்ம வந்து பேர வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பேர டைப் பண்ணி அவங்களோட லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, நிக் நேமு எதனா குடுத்துக்கலாம். குடுத்து அவங்க ஃபோன் நம்பர் வந்து கிரியேட் த கான்டாக்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்ம வந்து கிரியேட்ல கான்டாக்ட்ல வந்து கான்டாக்ட் சேவ்ஸ் பண்ணிக்கலாம். இது சேவிங்ஸ் ஆப்ஷன். நியூ சேனல்ஸ். இந்த நியூ சேனல்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, இப்ப நீங்க Telegramல வச்சிருக்கீங்க. YouTube குரூப்ன்றது வேற. ஒரு குரூப்ன்றது வேற, சேனல்ன்றது வேற. ஸோ அது வந்து எனக்கு கன்ஃப்யூஷன் ஆயிக்குது. சேனல்ன்றது இப்போ நம்ம ஒரு சேனல் நம்பர் ஒண்ணு மேக் பண்ணிட்டோம்னு குடுத்துட்டோம்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் எத பத்தியானது, குக்கிங்ஸா, ஸ்போர்ட்ஸா, ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். அந்த மாரி எனக்கு குடுத்துக்கலாம். நம்ம குடுத்துட்டு நியூ சேனல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் பார்த்தோம், மை குரூப்ஸ் பார்த்தோம், கான்டாக்ட்ன்னு பார்த்துட்டோம், கால்ஸ். இந்த கால்ஸ டச் பண்ணீங்கன்னா, இப்ப யார் யாருக்கு நம்ம லாஸ்ட்டா கால் பண்ணோம், இதுலேருந்து நம்ம இப்படி கால்ஸ் குடுத்தோம்னா, நம்ம டைரக்ட்டா வந்து கான்டாக்ட் லிஸ்ட்ல வரும். அவங்கள டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து கான்டாக்ட் போரும். இதில வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டே வரணும். அப்படி இல்ல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கான்டாக்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனா ஒண்ணு போடுவோம். ஸோ போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ல என்ன இருக்காங்க. ஸோ மீன் போட்டோம்னா, இந்த கான்டாக்ட் இருக்கு. இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணுமா, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் ஆப்ஷனும் இருக்கு. இது வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நெறைய பேர் தெரியாமயும் இருக்கும். நெறைய பேருக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமயும் இருக்கலாம். இது வந்து சேவ்டு மெசேஜ். இந்த சேவ்டு மெசேஜ் என்னன்னா, இப்போ நம்ம WhatsAppல நம்பளுக்கு நம்மளே மெசேஜ் பண்ணிக்கலாம். யூ, மீ அந்த மாரி இந்த WhatsAppல இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இது சேவ்டு மெசேஜ். நம்ம ஒரு சேவ்டு மெசேஜ் வந்து சேவ் பண்ணிக்கணும்னா, இப்போ மீன் சேவ் பண்ணிக்கணும். இதில வந்து இமோஜிஸும் நெறைய இருக்கு. பார்த்தீங்களா, அது மீன் குடுத்துட்டோம். நம்ம மீன் குடுத்துட்டு வந்து நம்மளுக்கு சிம்பிள் செட் என்னென்ன இருக்கோ நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்படி வந்து டிக் அடிச்சீங்கன்னா சேவ் மெசேஜ். இந்த சேவ் மெசேஜ் வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, டிலீட்ன்னு காட்டும், காப்பின்னு காட்டும். இந்த காப்பி பண்ணி ஃபார்வர்ட் குடுக்கணும், ரீப்ளை குடுக்கணும், ஃபார்வர்ட் குடுக்கணும். இந்த அடிக்கடி இந்த இமோஜில தெரிவு பண்ண முடியாதுல்ல. ஸோ சில விஷயத்துல நம்ம டைப்பிங்கும் பண்ணி வச்சுக்கலாம், இமோஜிஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது பண்ணி காமிச்சேன். இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், சேவ்டு மெசேஜ். இப்போ ஒரு மெசேஜ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ண போறோம். அந்த சேட்ல போயிட்டு ரொம்ப நேரம் டைப் பண்ணிட்டு இருக்கிறத விட, இதிலேயே நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இதில டைப் பண்ணி வச்சுட்டு, நம்ப இத வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணா காப்பி காட்டும். இல்ல ஃபார்வர்டும் காட்டும். இந்த மேல இருக்குது பாருங்க. இல்ல எடிட் பண்ணணும்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். பென்சில் சிம்பலுக்கு பாருங்க. எடிட்ன்னு குடுக்கணும். எடிட் ஆயிடும். காப்பி குடுத்து அந்த பாருங்க காப்பி ஆயினா காப்பின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இது லாங் பிரஸ் பண்ணணும்னா மறுபடியும் டெலீட் குடுக்கணும்னா டெலீட்ன்னு கேட்கும். யூ வாண்ட் டெலீட் வேணும்னா டெலீட் குடுக்கலாம். அப்படியே வந்து ரீப்ளே குடுத்து, இதுக்குள்ளயே ரீப்ளே குடுத்து நீங்க ரிமைண்டர் வேணும்னா வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நெறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க ரைட் டாப் கார்னர்ல 3 டாட்டஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா, அது குடுத்தீங்கன்னா, எடிட் இன்ஃபோ இருக்கும். இந்த எடிட் இன்ஃபோ வந்து நம்ம பிகினிங்ல பார்த்தது தான். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. செட்
ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ். இந்த செட் த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோக்கு தான் எடிட் செட் த ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ, அந்த சேஞ்சஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் த ப்ரொஃபைல் கலர். மேல இருக்கு பாருங்க. இது வந்து அபௌட் த டெலகிராம் பிரீமியம் இருந்தால் ஒண்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டெலகிராம் இதில வந்து ஒன் பை ஒன்னா நம்ப உங்களுக்கு சொல்றேன். லாக் அவுட். இந்த லாக் அவுட் பண்ணோம்னா, லாக் அவுட் ஆயிடும். மறுபடியும் சைன் அப் பண்ணோம்னா, நீங்க சைன் அப் பண்றதுக்கு ஓடிபி வச்சு தான் சைன் அப் பண்ற மாரி வரும். சில பேர் நீங்க அந்த பாப்பப் வந்து க்ளோஸ் பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டோம். ஓகேவா? இது வந்து பயோ வந்து நம்ம யூடியூபர் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கோமா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, சாட் செட்டிங். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் உள்ள வந்துட்டோம். சாட் செட்டிங்னு ஒண்ணு இருக்கும். இந்த சாட் செட்டிங்ஸ் வந்து என்னன்னா, இப்போ வந்து இத வந்து பாருங்க மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் சைஸ். இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்ம பண்றோம்ல, மெசேஜ் வந்து டைப் பண்றோம். அந்த டைப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து போல்டா வேணுமா? ஸ்மாலா வேணுமா? மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க போல்டா ஆகுது பாருங்க. இப்போ நீங்க ஒரு லெட்டர்ஸ் நீங்க ஒரு டெலகிராமில யூஸ் பண்ணும்போது இந்த போல்டு லெவலுக்கு வரும். பாருங்க நல்லா பெருசா நல்லா தெரியும். நல்லா பெரிய சில பேருக்கு குட்டி குட்டியா இருக்கு தெரியாது அப்படின்னும்போது இத வந்து நீங்க வந்து மினிமைஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மினிமைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சின்னதா வரும். சில பேருக்கு படிக்கவே முடியாது. ஸோ, இத ரீட் பண்ணவே முடியாது. இத நீங்க வந்து பெருசா வேணும்னா பெருசா வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸ வந்து நெறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழ இருக்கு பாருங்க. இதில வந்து கிரீன் கலர்ல இருக்கு. நம்மளுடைய சேட் பண்றோம்ல, டெக்ஸ்ட் பண்றோம்ல, இந்த சேட்டிங் வந்து இந்த டெக்ஸ்ட் சைஸ வந்து பண்ணிட்டோம். இதில வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்மளுக்கு பாருங்க இங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த கலர் வேணும், இந்த கலர்லாம் இதில வந்து உங்களுக்கு கிளீனா தெரியும் பாருங்க. பாருங்க கிளீனா தெரியுதா? ஸோ ஒரு கலரா சேஞ்ச் ஆகுது பாருங்க. எல்லோ கலர் ஆயிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ப்ளூ அந்த லைட் அண்ட் ப்ளூ இந்த மாரி வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதிலேயே வந்து கிளீன் பண்ணும். இதிலேயே வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்விட்ச் டூ நைட் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஸ்விட்ச் டூ நைட் மோடுன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சேஞ்ச் ஆயிடும். இத பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டோட இது இருக்கு. இது வந்து நைட் மோடுன்னு சொல்லுவோம். இது ஸ்விட்ச் டூ டே மோடு. இந்த டே மோடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டேனா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கும். இது நைட் மோடுனா, நைட்ல வந்து எல்லட்டா இருட்டா இருக்கும்போது, இந்த நைட் மோடு. பட் வந்து உங்களுக்கு வந்து உங்க கண்ணுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதுதான் வந்து லைட் மோடு, டே மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரௌஸ் த தீம்ஸ். நம்ம வந்து அந்த கலர்ஸ வந்து தீம்ஸ வந்து சேஞ்ச் பண்ணோம்னா, கலர் இந்த கலர் வேணுமா, இந்த கலர் வேணுமா சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ, இது மோர் தென் வேணும்னா நம்மளுக்கு வந்து இதில வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்க இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத பாருங்க இந்த மாரி வரும். ஸோ, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர் இருக்கும். அது வேணுன்றவங்க சேஞ்ச் பண்ணலாம். எடிட் த கரண்ட் தீம்ஸ். இந்த தீம்ஸ வந்து இல்ல எனக்கு வந்து மினிமைஸ் பண்ணி வேணும். அப்படின்னும்போது இந்த கலர்ஸா வரும். இந்த கலர்ஸ் வேணும், எந்த கலர் வேணும்னு நீங்க வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இந்த கலர் வந்து கோடு சேஞ்ச் ஆகுது பாருங்க. 09918161 இந்த பாருங்க அப்படி சேஞ்ச் கீழ இந்த மார்க்ல இருந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இது வேணும் நீங்க குடுத்துட்டீங்க. சேஞ்ச் த கலர்ன்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும். சேவ் வேணும்னா சேவ் குடுக்கலாம். ரீசார்ஜ் வேணும்னா ரீசார்ஜ் குடுக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் சொல்றேன். நீங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ கலர் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம சேஞ்ச் த கலர் வந்து குடுத்துருக்கோமா? ஸோ இது சேஞ்ச் த கலர் நம்ம இது பாருங்க இந்த கலர் குடுத்துக்கிறோம். ஓகேவா? நல்லா நல்லா கூலிங்கா நல்லா வந்துச்சு பாருங்க. செட் த பேக்கிரவுண்ட் குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சேட் பண்றோம்ல, அந்த மாரி கலர்ஸ்லாம் நெறைய நம்மளுக்கு வந்துரும். ஸோ நம்மளுக்கு இந்த கலரும் குடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்களும் வீடியோவுல எந்த கலர் வேணும், எந்த கலர் பாருங்க ஒரு கலரா இருக்கு. நெறைய கலர்ஸ் இருக்கு. ஒரு கலர் குடுத்துட்டோம். ஓகேவா? செட் த பேக்கிரவுண்ட் குடுத்துட்டோம். நம்ம பேக்கிரவுண்டுக்கு வந்து இதே வந்து செட் த பேக்கிரவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதிலயே வந்து ஸ்விட்ச் டிரைவ் மோட். இப்போ வந்து நம்ப நைட் மோட்லருந்து டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. நம்மளுக்கு ஒயிட் மோட்ல இருந்தா கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுனால நம்ம வச்சிருக்கோம். ஸோ, இதில வந்து ஒரு செட்டிங்ஸ் தான். இதில வந்து கலர் மெசேஜ் வந்து கார்னர் பண்றது. இது வந்து சின்னதா வந்து கார்னர்ஸ் பண்ணுவாங்க. இது மினிமைஸ் பெருசாகும், சின்னதாகும். ஸோ, அந்த போல்ட்னஸ் உங்களுக்கு சைஸ் வந்து இடும். இது வந்து மெசேஜ் வந்து சாட் லிஸ்ட் வியூ. இது வந்து 2 லைன்ஸ் குடுத்துருக்கோம். இந்த 2 லைன்ஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு போல்ட் அது சொன்ன கான்செப்ட் தான் வியூஸ் நம்ம வந்து சேட் பண்றோம்ல. இந்த நம்ம சேட் பண்றத வியூஸ் நம்ம டைப்பிங்லாம் பண்றோம்ல, அதில வந்து சின்ன வியூஸ் நம்ம சேட்ல இதில வந்து 3ஸ் குடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இதில வந்து பெருசா காட்டும். ஓகேவா? ஸோ இதில பெருசா காட்டுறதெல்லாம் வந்து சேட் செட்டிங் வந்து உங்களுக்கு வந்து சின்னதா இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் குடுத்தோம்னா 3 லைன்ஸ் வந்து பெருசா காட்டும். இது வந்து ஒரு ஆப்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆப் ஐகான். இது டெலிகிராம் ஐகான் வந்து இப்படி தான் இருக்கணுன்றது இருக்கு. நீங்க பிரீமியம் செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரிலாம் கலரா வந்து பாருங்க. ப்ளூ கலர் டர்போ இருக்கு. நெக்ஸ்ட் NOx இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அன்லாக். இதெல்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணி பண்றா மாரி இருக்கும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து சார்ட் லிஸ்ட்டு, ஸ்வைப்பு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூட்டுன்னு டெலீட்டு இதில வந்து என்னென்ன இருக்குன்னா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் இருக்கா, மியூட் இருக்கு, டெலீட் இருக்கு, சேஞ்ச் த ஃபோல்டர் இருக்கு, பின் இருக்கு, ரீட் இருக்கு, ஹெச்யூன்னு இருக்குது, மியூட்டுன்னு இருக்குது, டெலீட்டுன்னு இருக்குது. இது என்னன்னா, இப்போ நான் மியூட்டுன்னு வைக்கிறேன். இப்போ ஓகேவா? மியூட்டுன்னு வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பண்ணி காட்டுறேன். இத வந்து இப்போ ஒரு சேனல்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இதில வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. இப்படி இப்படி தள்ளி விட்டுறோம். இப்படி தள்ளி விடும்போது என்ன ஆகும்னா, அது மியூட்டுன்னு காட்டும். இந்த இங்க லைட் இப்படி பிரஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இங்க மியூட்டுன்னு இருக்கு. மியூட் ஆயிடும். சப்போஸ் நம்ம இத வந்து டெலீட்டுன்னு அங்க ஆப்ஷன்ல போய் டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, டெலீட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் அந்த ஆப்ஷனு. நெறைய பேருக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு, சாட் டெலீட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் தான் இந்த செட்டிங்ஸ். டெலீட் கொடுக்கணும்னா டைரக்ட்டா நீங்க ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா டெலீட் ஆயிடும். நம்ம வந்து மியூட் வச்சுக்கினோன்னா ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டெலீட் ஆகுது. மியூட்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு செட்டிங்ஸும் இருக்குன்னு ஒரு ஒரு செட்டிங்ஸும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ நைட் மோடு ஆஃப்ல வச்சிருக்கோம். நம்ம இத ஆன் பண்ணுனா, உங்களுக்கு வந்து நைட் அண்ட் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து இன் ஆப் ப்ரௌசர் இந்த எக்ஸ்டர்னல் லிங்க் வித்தின் த ஆப் ஓகேவா? இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு நம்மளுக்கு வந்து சேட் பண்றாங்க. ஒருத்தர் மெசேஜ் பண்றாங்க. லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த ப்ரௌசர்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ குடுக்குறாங்க. ஒரு லிங்க் குடுக்குறாங்க. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு WhatsAppல ஒரு லிங்க் குடுப்பாங்க. Telegram லிங்க் குடுக்கும்போது, டைரக்ட்டா டச் பண்ணீங்கன்னா, அந்த ஆப் உள்ளருந்து டைரக்ட்டா Telegramக்கு தான் எடுத்துட்டு வரும். அதேமாரி ஒரு YouTube லிங்க் ஒண்ணு குடுத்தாங்கன்னா, டைரக்ட்டா அது YouTubeக்கு தான் எடுத்துட்டு போகும். ஓகேவா? இது டைரக்ட்டா நீங்க ப்ரௌசிங் வந்து Googleல வந்து சர்ச் பண்ற ஒரு லிங்க் சர்ச் இப்போ Amazon, Flipkart இந்த மாரி லிங்க்லாம் வந்து உங்களுக்கு Telegramல ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அந்த சைட்டுக்கு தான் எடுத்துட்டு போகும். ஸோ இத நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, போகவே போகாது. சும்மா ஜஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், ஆன் பண்ணி வைக்கிறதும் அது உங்களோட விருப்பம். இது வந்து நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அனிமினேஷன். இந்த அனிமினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஒருவருக்கும் செட்டிங்ஸும் ஒண்ணு இருக்கு. இந்த அனிமினேஷன் பவர் சேவிங்ஸ் முதல்ல இருக்கு. இந்த பவர் சேவிங்ஸ்ல என்னன்னா, வென் பிலோ த 50% நீங்க வந்து பேட்டரி வந்து டோட்டலாவே லோ ஆயிடுச்சு அப்படின்னும்போது 50% இருக்கும். நீங்க Telegramல யூஸ் பண்ணலாம். இத வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 77லாம் வச்சுட்டோம்னா, நம்ம 77 வந்தோனே நீங்க Telegram யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பிலோ வந்து ஏன்னா அது ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்கோம். பட் அட்லீஸ்ட் இது வந்து மினிமம் மெசேஜ் வச்சு இது பவர் சேவிங் ஆப்ஷன் வந்து அனிமினேஷன் ஸ்டிக்கர்ஸ் இத வந்து 2/2 இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பே இந்த கீபேட். நீங்க கீபேட் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இது வரும். இந்த ஆப்ஷன்ட்டு. ஆட்டோ ப்ளே இன் சாட். இந்த சாட்ட நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும். இது வேண்டான்னும்போது வேணான்னு ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுன்ற ஆன் பண்ணோம். இதே மாரி அனிமினேட்டிவ் இமோஜிஸ். இந்த இமோஜிஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து ஆட்டோ இன் சாட். இந்த சாட் பண்ணும்போதே வரும். இப்போ உங்களுக்கு வரும். அது வேணும்னா இல்ல ஆட்டோ கீபேட் வேணுமா? ஆட்டோ ப்ளே கீபேட் வேணுமா? ஆட்டோ ப்ளே ரியாக்ஷன் மெனு வேணுமா? அது ஒவ்வொன்னும் நம்ம கிளிக் பண்ணி வேணும்னு வச்சுக்கலாம். நம்ம வேணாம்னா இது டோட்டலாவே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து எஃபெக்ட் இன் சார்ட் 2/6 இருக்கு. நம்ம வந்து 6 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அந்த 6 ஆப்ஷன்ல வந்து எனக்கு வந்து தேவையானது வந்து 2 ஆப்ஷன் தான் வச்சுக்கேன். வால்பேப்பர் ரொட்டேஷன், ஸ்லைடு மெனு, டாபிக்ஸு, அனிமினேட்டட் ஸ்லோடர் எஃபெக்டர், நைட் டீம்ஸ் பர்ரா காட்டுறது, ஸோ ஜூம் அனிமினேஷன், டஸ்ட் எஃபெக்ட் டிடெக்ஷன் டிடெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் வேணுன்றம்போது நம்ம இதுக்கு 2/6 நம்மளுக்கு இதில் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க இது வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். இதில எல்லாம் டோட்டலாவே வேணாம்னா இதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன் பண்ணிங்கன்னா, இதில வந்து நீங்க எல்லாமே இப்போ செலக்ட் ஆன மாரி இருக்குது பாருங்க. இத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றவங்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ இது ஆப்ஷன் நான் சொல்றேன். அனிமினேஷன்ஸ் இன் கால்ஸ். இந்த கால்ஸ வந்து வேணும்னு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி கால்ஸ் பண்ணும்போது அனிமினேஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஓகேவா? அதுக்கு வந்து கால்ஸ் வந்து ஆனிக்கலாம். இது வந்து ஆட்டோ ப்ளே வீடியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்றாங்க Telegramல. அந்த Telegramல வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ப்ளே பண்ண மாட்டீங்க. பட் ஆட்டோமேட்டிக்காவே வந்து இது ப்ளே ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில இருக்கு. நம்ம வந்து ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா பேட்டரி வந்து நம்மளுக்கு லோ ஆகும். அன்வான்டட் குக்கீஸ்லாம் இதில வரும். ஃபோன் ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆகும். டேட்டாஸும் வேஸ்ட் ஆகும். இது ஆட்டோ பே ஜிப்ஸ் ஃபைல். இந்த ஜிப்ஸ் ஃபைல்லாம் ஒண்ணு அனுப்புவாங்க. இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதில ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ப்ளே ஆயிட்டே இருக்கும். சேம் லைக் திஸ் தான். பேட்டரி சார்ஜ் ஆகும். பேட்டரி வந்து யூஸ்லெஸ் ஆயிடும். பேட்டரி வந்து ட்ரை ஆயிடும். உங்களுக்கு டேட்டாவும் வேஸ்ட் ஆகும். ஃபோன் ஸ்டோரேஜும் வந்து நல்லா குக்கீஸும் வரும். ஃபோன் ஹேங் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன். இது வந்து வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கோம்னா, பேக் வந்துரும். ஸோ பேக் வந்துட்டுக்கு அப்புறம் நம்ம இது பார்த்துட்டோமா, ஸ்டிக்கர் அண்ட் இது அனிமினேஷன் பார்த்துட்டோம்.
ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இமோஜஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இமோஜஸ் என்னன்னா, இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸு 232 232 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இதில வந்து நீங்க ஒவ்வொன்னா வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணும் அப்படின்னும்போது, இங்க ரிமூவ்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இதில வந்து செர்ரி இருக்கு. இந்த வந்து இந்த ஒரு கரடி மாரி பொம்மை, இந்த பொம்மைங்க இமோஜஸ் நெறையலாம் இருக்கு. வேணுன்றவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு எதனா வேணும் அப்படின்ன மாரி இத ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க இதில நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நெறைய பேருக்கு இல்ல இதுல என்னவோ இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவேன். சில பேர் யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனா ஒண்ணு நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த இமோஜில வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிறோம். இது லாக்ல எனக்கு இது பாட்டு காட்டுது பாருங்க. இந்த லாக்ல காமிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட் குடுத்துரும். இதெல்லாம் ஆட் குடுத்தோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணோம்னா ஓகேவா? ரிமூவ் குடுத்துட்டோம். இது தேவையில்லையா? 34 ஸ்டிக்கர்ஸ் தேவையில்லையா? அப்படின்னு கேட்குது. தேவையே இல்ல அப்படின்ற மாரி குடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். ஓகே ஆட் குடுத்துட்டோம்னா நம்ம ஆட் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இதில வந்து என்னன்னா 232 ஸ்டிக்கர்ஸ் வரையும் ட்ரெண்டிங்லேயே இருக்கு. ஓகேவா? ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இமோஜிஸ். இந்த இமோஜிஸ் என்னன்னா சஜெஸ்ஷன் அனிமினேட்டட் இமேஜஸ். இது ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஈச் டைம் யூ கேன் என்டர் த எமோஜி கேன் ரீப்ளேஸ் த வித்தின் த எமோஜிஸ் குடுத்துருக்காங்கல்ல. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமோஜிஸ் டிஃபால்ட்டாவே இருக்கும். இத வந்து எனபிள் பண்ணி வச்சிருந்தா எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜஸ்லாம் இருக்கு. இந்த இமேஜஸ்ல அன்லாக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப் ஃபைல் மாரியே பண்ணிட்டே இருக்கும். ஹேப்பி பெயின் காட்டுதா, பர்த்டே கலெக்ஷன்ஸ் காட்டுதா, இது வந்து ஹேப்பி பர்த்டே அப்படின்ற மாரி இது வந்து டெலகிராம்ல குடுத்துருக்காங்க. இது நீ அன்லாக் பண்ணணும்னா, இது வந்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா இவ்வளோ மந்த் நாங்க குடுப்பேன். இந்த இமேஜஸ் உங்களுக்கும் ஆட் பண்ணி குடுப்பேன். பெர் மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேணுன்றவங்க யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இது வந்து தேவையே கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இமேஜஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ மோர் இமேஜஸ். ஓகே. இதெல்லாம் நான் அன்லாக் பண்ண விருப்பம் இல்ல. எனக்கு வேற வந்து காட்டு அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து மோர் தென் எமோஜிஸும் வரும். ஓகேவா? நம்ம அதுவும் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த இமோஜிஸே போதும் அப்படின்னும்போது, இந்த இமோஜிஸஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா, எமோஜிஸ் பார்த்துட்டோம். எமோஜிஸ் பார்த்துட்டு வந்து இந்த எமோஜிஸ்லயே நெறைய இருக்கு. ஓகேவா? இது வந்து குயிக் ரியாக்ஷன். இந்த குயிக் ரியாக்ஷன்ன்றம்போது நம்ம ஹார்ட் சிம்பல் வச்சுருக்கோம், தம்ஸ் அப் வச்சிருக்கோம். இத வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா, நம்ம குயிக்கா ரிலீஸ் பண்ண டபுள் டேப் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த மாரி வந்து தம்ஸ் அப் வந்துரும். டவுன், அப், டவுன்ஸ் அப், டவுனு, ஃபயரு, ஸ்மைலிங் இந்த மாரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேணுன்றவங்க இது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா சஜெக்ஷன் டு த ஸ்டிக்கர் பை த இமோஜிஸ் ஆல் செட். இந்த ஆல் செட் குடுத்துட்டீங்கன்னா, ஆல் செட்டுன்னு வந்து ஒரு செட்டப். இது மை செட்டப்பு நன்னு குடுத்தீங்கன்னா, நோ. அதில நன் குடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேவா? ஸோ இந்த செட்டப்ஸ் வேணும்னா லார்ஜ் இமேஜஸ். இந்த லார்ஜ் இமேஜஸ் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த லார்ஜ் இமேஜ்லாம் பெருசா காட்டும். ஸ்மால் இமேஜ்னா சின்னதா காட்டும். ஓகேவா? டைனாமிக் பேக் ஆர்டர். இந்த டைனாமிக் பேக் ஆர்டர்ல வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, அது வேணும்னு நம்ம குடுத்துக்கலாம். வேணான்றவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதில வந்து மை ஸ்டிக்கர் செட். நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இதில வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷேரு, ஃபோல்டர், காப்பி லிங்க்கு இதில வந்து நீங்க ஒண்ணு குடுத்துக்கலாம். ஓகேவா? இதில இந்த 3 டாட் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ், இமோஜிஸே உங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு. ஓகேவா? டாப் டூ ஷோ த நெக்ஸ்ட் மீடியா. இப்போ வந்து நீங்க டேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீடியா போகணும் அப்படின்னும்போது, இது வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா தான் போகும். ஆன் பண்ணி வச்சிருந்தா போகாது. ரைஸ் டூ லிசன். இந்த ரைஸ் டூ லிசன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல குடுக்குறாங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு டைரக்ட்டா சில பேர் ப்ளே பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து இத வந்து யாருக்கும் கேட்கக்கூடாது. நம்ம ஒண்டி தான் கேட்கணும்னு சொன்னா, காது கிட்ட வச்சு கேட்பாங்க. இந்த காது கிட்ட எடுத்துட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஆன் ஆயிடும். ஓகேவா? நீங்க காது வந்து எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு தான் வந்து சென்சார் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஃபோன் டூ ரியர்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. அந்த இயர்ல வந்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஆன் ஆகும். ஓகேவா? ரைஸ் டூ ஸ்பீக். இப்ப நீங்க ஃபோன்ல வச்சுட்டே நீங்க பேசுவீங்க. சில பேர் வந்து கிட்ட ஃபோன வச்சுட்டு பேசுவாங்க. சில பேர் ஃபோன்ல காதுல வச்சுட்டே பேசலாம். ஸோ, அந்த ஆப்ஷன்ஸ் இதில வேணுமா? வேணாமான்றது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இத வந்து நம்ம ஆன் பண்ணி தான் வச்சுக்கணும். நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பிரசன்ட் மியூசிக் வில் ரெக்கார்டிங். இப்போ வந்து நீங்க ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் வேணான்றவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன்லாம் ஆன் பண்ண வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பிரஸ் த மியூசிக் வென் த பிளேயிங் மீடியா. இந்த மீடியாஸ்ல இந்த பிளேயிங் பண்ணும்போது மியூசிக்லாம் பேக்கிரவுண்ட் வேணுமா வேணாமான்றது ஆப்ஷன் தான் இது. மைக்ரோஃபோன் இந்த வாய்ஸ் பில்ட் இன் குடுத்துட்டீங்கன்னா, இதில வந்து என்னன்னா பில்ட் இன்னு குடுத்தீங்கன்னா, பில்ட் இன்னு குடுப்பாங்க. இது வந்து பில்ட் அப்ன்னு சொல்றோம்ல, அது பில்ட் இன். இந்த பில்ட் இன்னு என்னன்னா
நீங்க மைக்ரோஃபோன்ல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ வந்து பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து ஒரு ஹெட்செட் இல்லாமயே இதில வந்து பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் பேசுவீங்க. ஜஸ்ட் பேசும்போதே அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து போகாது. ஏன் போகாதுன்னா, நீங்க வந்து ஹெட்ஃபோன் ஆக்சஸ்ல இருக்கும். அப்போ ஹெட்ஃபோன் ஆக்சஸ் கிட்ட வச்சு தான் பேசுற மாரி இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா, அதர் செட்டிங்ஸ் இருக்கு. இந்த அதர் செட்டிங்ஸ்ல வந்து டைரக்ட் ஷேர் இந்த டைரக்ட் ஷேர் என்னன்னா, ஒரு ரீசென்ட்டா உங்களுக்கு ஒரு சேட்ல வந்து ஃபோட்டோஸு, மெசேஜ் எதனா ஒண்ணு ஷேர் பண்றாங்க. அந்த மெசேஜ வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அப்டின்னும்போது, இது வந்து எஸ் குடுத்தா தான் ஷேர் பண்ண முடியும். எஸ் குடுக்கலன்னா டைரக்ட்டா ஷேர் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. இது வந்து 18+ கன்டென்ட். ஸ்னோ த 18+ கன்டென்ட். இந்த 18+ கன்டென்ட்ன்னா, உங்களுக்கு வந்து 18+ கன்டென்ட் ஒரு விஷயத்த வந்து 18% கன்டென்ட்டா இருக்கணும். இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நெறைய பேர் இருக்கு. இந்த நம்மளுக்கு அப்நார்மல் வீடியோஸு, இந்த மாரி லேடீஸ் வீடியோஸ், அன்னெசசரி வீடியோஸு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, யார் வேணாலும் உங்களுக்கு சேட் பண்ணலாம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட்டுக்கும் ஷோ ஆவறதுக்கு நெறைய இருக்கு. இத வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து வரவே வராது. இது வந்து 18+ கன்டென்ட் வந்து கம்பல்சரி நெறைய பேர் ஆன் பண்ணி எல்லாமே ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இது நெறைய வரும். ஓகேவா? இத நீங்க வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அதோட உங்க விருப்பம். ஓகேவா? நம்மளோட சஜஷன் ஆஃப் பண்ணியே வச்சுக்கங்க. சென்ட் த வித் த என்டர். இந்த சென்ட் டு த வித் த என்டர். இந்த சென்ட் பண்ணும்போது சில பேர் டக்குன்னு சென்ட் போயிடும். இது வந்து நீங்க ஆன் பண்ணி தான் சென்ட் டு த என்டர். வேற ஏதாவது மெசேஜ் என்னன்னு நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னும்போது, நீங்க எடிட் பண்ணிட்டு டைரக்ட்டாவே சென்ட் பண்ற ஆப்ஷன் தான் இது. டிஸ்டன்ஸ் யூனிட் என்னன்னா, நீங்க வந்து டேட்டாஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்றீங்க. வேற எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ், மைல்ஸு ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக்கா வச்சுட்டோம்னா, அதுவாவே டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆகி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து சார்ட் செட்டிங்ஸ்ல நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ். இந்த செக்யூரிட்டி பிரைவசி அண்ட் செக்யூரிட்டீஸ வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் பார்த்துருக்கோம். இதில முழுசாவே பார்த்துருவோம். இது வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னன்னா, நீங்க செட் த பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்க. இந்த செட் த பாஸ்வேர்ட் குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க வந்து உங்க மொபைல்ல வந்து யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் நீங்க ஒண்டி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு வாட்டியும் எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் குடுத்து தான் நீங்க வந்து ஆட் பண்றாங்க. நீங்க வந்து உங்க மொபைலே ஆக்சஸ் பண்றாம, டெலகிராம் ஆக்சஸ் பண்ற மாரி தான் வரும். ஓகேவா? இது ஆட்டோ டெலீட் மெசேஜ். இந்த ஆட்டோ டெலீட் மெசேஜ் என்னன்னா, ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து நம்ப பண்றோமோ, யார் பண்றோமோ, யாரோ உங்களுக்கு சேட் பண்ணி மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து செல்ஃபாவே டெலீட் பண்ணணுமா? நம்ம வந்து மெசேஜ் வச்சிருக்கணுமா? இதில வந்து என்னன்னா, நீங்க ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்க ஆஃப்டர் 1 டேல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது குடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகேவா? 1 மந்த்ல டெலீட் ஆகும். செட் த கஸ்டம் டைம்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இங்க ஆஃப்ன்னு குடுத்துருக்கோமா, இது ஆஃப்ன்னு குடுத்துட்டோம்னா அந்த மெசேஜ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்க இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த் வச்சிருக்கோம். இது 1 இயர் இருக்கு. 1 இயர் வரையும் இருக்கு. இது வந்து 1 இயர் செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் 1 இயர் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே டெலீட் ஆயிடும். நீங்க 1 டேல வச்சுட்டீங்கன்னா, இது இப்போ 1 டே வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் வந்து 1 டேல ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் ஆயிடும். ஓகேவா? WhatsAppல என்ன இருக்கோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ நெறைய பேர் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாம இருக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம். நீங்க எதுல வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, பாஸ்கோடு லாக். ஓகேவா? இந்த பாஸ்கோடு லாக் என்னன்னா, இந்த பாஸ்வேர்ட் என்டர் த பாஸ்வேர்ட் லாக்ன்னு காட்டும். நீங்க வந்து குடுத்துட்டு பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்கன்னா, டெலகிராம் பாஸ்வேர்ட் கோடு குடுத்துட்டு தான் நீங்க உள்ள போற மாரி இருக்கும். இது வந்து பர்சனலா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பிளாக்டு யூசர். இந்த பிளாக்டு யூசர் சில பேர் நீங்க வந்து பிளாக்டு யூசர் இப்ப யாராவது நம்பர் நம்மளுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. இது வந்து நம்ம அவங்க நம்பரே பிளாக் பண்ணிடணும். அப்படின்ற மாரி இந்த ஆப்ஷன்ஸ் நெறைய பேர் தெரியாமயே இருக்கலாம். இத வந்து ஆட் குடுத்துட்டீங்கன்னா, இதில வந்து காட்டும். ஓகேவா? நெறைய வந்து உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்களோ, இந்த கான்டாக்ட் நம்பர் யார் யார் பிளாக் பண்ணணும், யார் யார் சேட் பண்றாங்க, இவங்கள வந்து இது வந்து கான்டாக்ட் லிஸ்ட். ஓகேவா? இது வந்து சேட்டிங் லிஸ்ட். இந்த சேட்டிங் லிஸ்ட்ல இவங்கள யாராவது பிளாக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிளாக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாக் லிஸ்ட்ல போயிடும். நீங்கலாம் வந்து பிளாக்க வந்து அன்லாக் பண்ணா தான், நீங்க வந்து அவங்களுடைய சேட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து டிவைஸ். இந்த டிவைஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெஸ்க்டாப் வச்சிருப்பீங்க, லேப்டாப் வச்சிருப்பீங்க. WhatsAppலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அந்த கியூஆர் கோடு இருக்கும். அந்த WhatsApp நீங்க ஆப் வந்து டெஸ்க்டாப்ல ஓப்பன் பண்ணுவீங்க. கியூஆர் கோட வந்து ஷேர் பண்ணுவீங்க. அந்த ஷேர் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா WhatsApp வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்ல வந்துரும். சேம் கான்செப்ட் தான் இதுவும். இதுவும் வந்து நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆயிடும். இந்த கேமரா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதில காட்டுது பாருங்க. இதில வந்து டார்ச் அடிக்கணும்னா டார்ச்சும் அடிச்சுக்கலாம். ஓகேவா? டார்ச் அடிச்சு நீங்க வந்து கியூஆர் கோட வந்து நீங்க கியூஆர் கோடு மூலியமா பண்ணிட்டு, அந்த யூசர் நேம் ஆல்ரெடி நீங்க கியூஆர் கோடு காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த கியூஆர் கோட வச்சுட்டு நீங்க வந்து பண்ணணும்னா, பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் அதிலேயே டியூரல் மாரி பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இன்டர்மீடியேட் அண்ட் ஓல்டு சீசன்ஸ் இது இன்ஆக்டிவ் ஃபார் த 6 மந்த். இது என்னன்னா
இது நெறைய பேருக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். இது வந்து என்னன்னா இது வந்து டிஃபால்ட்டாவே இப்ப நம்ம வச்சிருக்கோம்னா, இது 1 இயர். இது என்ன கான்செப்ட்ன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெலகிராம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. ஓகேவா? 1 வீக்காவே யூஸ் பண்ணல, 1 மந்த்தா யூஸ் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ்ல வந்து லாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? நம்ம 1 இயர் வச்சோம்னா 1 இயர் வரையும் இருக்கும். நீங்க லாக் அவுட் பண்ற வரையும் இது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்து 1 இயர் வச்சுக்கலாம். இது உங்க விருப்பம் தான். இது வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர்ஸ். இந்த ஃபோன் நம்பர்ஸ் என்னன்னா, இந்த ஃபோன் நம்பர்ஸ் இப்போ டெலகிராம் இருக்கும், ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஃபோன் நம்பர்ஸ் என்னன்னா, இந்த ஃபோன் நம்பர்ல வந்து யார் யாரெல்லாம் உங்க ஃபோன் நம்பர பார்க்கணும், யார் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷன் தான். நீங்க எவ்ரிபடின்னு அந்த எவ்ரிபடி குடுத்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் எல்லாமே பார்க்கலாம். எல்லாரையும் ஃபோன் நம்பர் பார்த்துக்கலான்ற மாரி ஒரு ஆப்ஷன் தான் இது. இது வந்து மை கான்டாக்ட். இந்த மை கான்டாக்ட்ல வந்து கூட மை கான்டாக்ட் நான் யார் சேவ் பண்ணி வச்சுக்கணும், அவங்க தான் எங்க மொபைல் நம்பர் பார்க்கணும். மிச்சம் யாரும் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நோபடி என் மொபைல் நம்பர் யாரும் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாரி இது ஒண்ணு டச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது டச் பண்ணி நோபடின்னு குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரிபடின்னு இருக்கு. இந்த எவ்ரிபடி மை கான்டாக்ட். இது வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். எவ்ரிபடி நோ கான்டாக்ட் இதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். இது வந்து பெர் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, ஹலோ இம் த ஆல்வேஸ் ஹலோ அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மொபைல் நம்பர் இவங்க தான் கான்டாக்ட்ல ஓப்பன் ஆகும். இவங்க ஒண்டி பார்த்தா போதும் என் மொபைல் நம்பர. மீதி யாரும் பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாரி பண்ணலாம். என் மொபைல யாருமே பார்க்கக்கூடாது. சில நம்பர் பார்க்கவே கூடாதுப்பா. இவங்க வந்து என் மொபைலுக்கே தெரிஞ்சுக்கிடும். இவங்களலாம் வந்து நெவர் பார்க்கவே கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி வைக்கணும். இது ஆட் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப யாராவது இந்த கான்டாக்ட்ல போயிடும். அந்த கான்டாக்ட்ட யாருக்கு வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களால பார்க்கவும் முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து லாஸ் சென் அன் ஆன்லைன். இப்ப ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு போயிட்டீங்க. அந்த ஆன்லைன்ல வந்துட்டு போனிட்டீங்க வந்து யார் யாருக்கு தெரியணும்? ஓகே. ஹூ கேன் சி த லாஸ்ட் சென்ட் டைம். இப்ப நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு போனீங்க. இப்ப தான்ப்பா வந்துட்டு போனாரு. 1/2 ஹவர் வந்துட்டு போறாரு. இந்த WhatsAppலலாம் காட்டும். WhatsAppலயே செட்டிங்ஸ் இருக்கு. அதிலயும் ஆன் பண்ணலாம். அதே சேம் கான்செப்ட் தான். இதுலயும் நம்ம இதுல வந்து எவ்ரிபடி காமிச்சா ஆன்லைன்ல இருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் காட்டும். மை கான்டாக்ட்ஸ் வேணும்னா மை கான்டாக்ட்ஸ் வேணும். நோபடி வேணும்னா நோபடி குடுத்துக்கலாம். ஸோ, இதில வந்து எல்லாமே நம்ம குடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட் அதே தான். நெவர் ஷேர் வித் இது நம்ம எல்லாமே சொன்னது தான் கான்டாக்ட்ல வந்து குடுத்துரும். இதே சேம் கான்செப்ட் தான். அதே மாரி தான் நம்ம ஜென்ஸ் இது வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ. அதே சேம் கான்செப்ட் நான் பிகினிங்ல என்ன சொன்னமோ, அதே ஒரு சேம் கான்செப்ட் தான் இதுவும். இந்த சேம் கான்செப்ட் நீங்க வந்து எவரிபடி, மை கான்டாக்ட்ஸ், நோபடி இந்த மாரி வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் மெசேஜ். இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் என்னன்னா, எவரிபடி இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் சென்ட் பண்றோம். இது வந்து யூ கேன் ஆட் த லிங்க் மை த அக்கவுண்ட் வென் யூ ஆர் ஃபார்வர்டிங் த மெசேஜ். இந்த மெசேஜ வந்து யார் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, யாரும் மெசேஜ வந்து பார்க்கணும், யாரும் வந்து பார்க்கக்கூடாது என்ற மாரி ஒரு மெசேஜ் நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்வர்ட் பண்றவங்கள வந்து எவரிபடி இப்போ நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். யார் வேணாலும் பார்க்கலான்ற மாரி குடுத்துருக்கோம். இல்ல மெசேஜ வந்து மை கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். மிச்சவங்கள யார பார்க்கணும்னா இதுவே ஐடென்ட் பண்ணி காட்டும். நோபடி நம்ம மெசேஜ் பண்றது யாருக்கும் காட்டக்கூடாதுப்பா அப்படின்ற மாரி காட்டும். ஸோ, இது மெசேஜ் பண்றது லிங்க் டூ ஒரு அக்கவுண்ட்ன்னு காட்டுது பாருங்க. இந்த லிங்க் டூ அக்கவுண்ட் மாரி வரும் உங்களுக்கு. இது வந்து நெவர் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாரு எக்ஸ்பெக்டேஷன் பண்றோமோ அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கால்ஸ். இந்த கால்ஸ் வந்து ஹூ கேன் ஐ கால் மீ? இந்த கால் மீ வந்து நீங்க டெலகிராம் எல்லாரும் இருப்பீங்க. அந்த டெலகிராம்ல வந்து டெலகிராம்ஸு கால்ஸ் பண்ணுவாங்க. அந்த கால் பண்ணும்போது, அந்த சில பேருக்கு இந்த நெட் டேட்டாஸ் கால்ஸ்லாம் இதுதான் ஆன்லைன் கால்ஸ். டேட்டாஸ் கால்ஸ் சொல்லுவோம். இந்த டேட்டாஸ் கால்ஸ்லாம் வந்து பண்ணும்போதுனா, நம்ம எவரிபடின்னு வச்சுக்கணும். எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல யாரும் பண்ணக்கூடாது. மை கான்டாக்ட்ல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணா போதும். யாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னுவேன். எனக்கு யாருமே ஃபோன் பண்ண தேவையில்ல அப்படின்னா நோபடி. இது வந்து நோபடி குடுத்தீங்கன்னா, யாருமே உங்களுக்கு ஃபோனே பண்ணவே முடியாது. ஸோ, அந்த ஆப்ஷன் தான் செட்டிங்ஸ லாக் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் மெசேஜ். இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து எவரிபடின்னு இருக்கா? இந்த எவரிபடி குடுத்துட்டா வாய்ஸ் மெசேஜ் நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் குடுத்தா யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ, அந்த வாய்ஸ் மெசேஜ் யூ கேன் செண்ட் த வாய்ஸ் ஆர் வாய்ஸ் மெசேஜ். இந்த வாய்ஸ் குடுத்தாலும் மெசேஜ் வந்து எவரிபடின்னு குடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் போகும். இந்த மை கான்டாக்ட்ன்னு வந்துருது ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகாதுன்னா, இத பாருங்க. பிரீமியம் ரிக்வயர்டு சப்ஸ்கிரைப் டு த டெலிகிராம்ஸ் டு த அன்லாக் த பிரீமியம். இது வந்து பர்ட்டிகுலரா வந்து நீங்க வந்து லாக் பண்ண முடியாது. நோபடியும் வந்து லாக் பண்ண முடியாது. வாய்ஸ் மெசேஜ் வந்து டெலகிராம்லயே டிஃபால்ட்டாவே குடுத்தது. இந்த டிஃபால்ட்டாவே குடுத்தது வந்து நீங்க வந்து இந்த மை கான்டாக்ட்ஸ் தான் வேணும், நோபடி தான் வேணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பேமெண்ட் குடுத்து பண்றா மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வாய்ஸ் மெசேஜ். இது இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் இந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. பட் வந்து இவங்களுக்கு வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மெசேஜ். இந்த மெசேஜ நம்ம மெசேஜ் வந்து பண்ணோம். எவ்ரிபடி யாருக்கு வேணா நமக்கு டெலகிராம்ல இருக்காங்க. யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இதுவும் எப்படியா மை கான்டாக்ட்ஸ் வந்து பிரீமியம். இதில வந்து பிகினிங்ல சொன்னது தான் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா கட் பண்ணலாம். அப்படின்னும்போது இவங்க பிரீமியம் ரெக்கார்ட் இருந்தா தான் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த மெசேஜுக்கும், இந்த வாய்ஸ் மெசேஜுக்கும் இந்த மாரி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்த்டே. இந்த பர்த்டே வந்து பிகினிங்ல நம்ம பார்த்தது தான். ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கிஃப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ப்ளே த கிஃப்ட் ஃப்ரம் இப்போ நம்ம கிஃப்ட்ட வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறோம். இந்த பர்த்டே கிஃப்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதோட சேம் அதேமாரி குடுத்துக்கலாம். நீங்க எவரிபடியும் குடுத்துக்கலாம். மை கான்டாக்ட்ஸ்னு குடுக்கலாம். நோபடியும் குடுத்துக்கலாம். ஸோ, இதில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து குடுத்துருக்காங்க லிமிட்டெட் எடிஷன்ஸ். இத வந்து அன்லாக். இது லிமிட்டெட் தான் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். இது நீங்க வேணும்னா பிரீமியம் குடுத்து பண்ற மாரி இருக்கும். அல்டிமேட் வேணும்னா அல்டிமேட் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சார்ஜஸ் வச்சுப்பாங்க. அந்த சார்ஜஸ் வேணுன்றவங்க நீ ஆட் பண்ணி பிரீமியம் ஆட் பண்ணி வந்து குடுத்துக்கலாம். இந்த கிஃப்ட்ஸ வந்து வேணும்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க இந்த பயோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா? கிஃப்ட்ஸ் வந்து பயோ வந்து நம்ம வந்து பிகினிங்ல டைப் பண்ணோம் பார்த்தீங்களா? அது வந்து யார் பார்க்கணும்? எவரிபடி பார்க்கணும்னா எவரிபடி, மை கான்டாக்ட்ஸ்னா மை கான்டாக்ட், நோபடினா நோபடி, எக்ஸ்பெக்டேஷன்னா எக்ஸ்பெக்டேஷன் குடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்ப்ளே வந்து வேணா நம்ம ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும் அப்படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வைட். இந்த இன்வைட் இருந்தா கான்டாக்ட் அண்ட் பிரீமியம்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்க வந்து இது இன்வைட்ல என்னன்னா, இப்போ வந்து நீங்க டெலகிராம்ல இருக்கீங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு டெலகிராம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணாமயே இருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணலனா என்ன ஆகும்னா, இந்த இன்வைட்டுன்ற ஆப்ஷன் வந்து இப்போ சில பேர் நான் பிகினிங்ல சொன்னது குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சேனல்ஸ் ரெடி கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்ஸ வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. யாரோ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து யாரோ வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அன்னோன் பெர்சன்ஸ் யாரோ வந்து அவங்க வந்து ஒரு குரூப்ப ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ரெடி பண்ணிட்டாங்கன்னா நீங்க இதில எவ்ரிபடின்னு வச்சுட்டீங்க. இந்த ஆப்ஷன் வந்து எவ்ரிபடி ஆன்ல இருக்கு. இந்த எவ்ரிபடி ஆன்ல இருக்கும்போது, அவங்க வந்து உங்கள வந்து டைரக்ட்டாவே அவங்க ஆட் பண்ணுவதற்கு ஆக்சஸ் கிடைக்கும். இல்ல நீங்க மை கான்டாக்ட் என்னுடைய கான்டாக்ட்ல நான் யார சேவ் பண்ணி வச்சிருக்கேனோ, அவங்க தான் அந்த குரூப்ஸ், இந்த சேனல்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். அப்படின்ற மாரி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்ல எந்த குரூப்பும் வேண்டாம். எந்த குரூப்ல நான் ஆன் பண்ணக்கூடாது. அப்படின்னும்போது நோபடிய வந்து குடுத்துட்டீங்கன்னா, நோபடி இந்த இன்வைட் பண்ணாலும் யாரும் உங்களுக்கு வந்து வராது. அது வந்து டிஃபால்ட்டாவே இந்த டெலகிராம்ல வந்து ஆப்ஷன் செட்டிங்ஸ வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? இப்ப நம்ம மை கான்டாக்ட்டே வச்சிருக்கோம். இது வந்து ஆல்வேஸ் அலோ த பிரீமியம் யூசர். இந்த வந்து ஆட் த எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து யார் பண்ணணும்? பிரீமியம் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க? அவங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பிரீமியம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆட் த நெவர் அலோ. யாருமே இன்வைட் பண்ண தேவையில்ல. இதில வந்து நெவர் அலோன்னு குடுத்தீங்கன்னா, நோபடின்னு குடுத்துட்டீங்கன்னா யாரும் பண்ண முடியாது. மை கான்டாக்ட்ல வந்து மை கான்டாக்ட்ல இருக்கவங்க தான் பண்ண முடியும். எவரிபடினா யார் வேணா பண்ணலாம். நெவர் அலோ. இப்ப மை கான்டாக்ட்லன்னு குடுத்துருப்பீங்க. பட் இது சில எல்லாரும் வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையில்லாம இப்ப பாருங்க ஆட் நம்பர் இருக்கு. இதில வந்து ஒரு சில நம்மளுக்கு தேவையில்லாத நம்பர் இருப்பாங்க. இந்த நம்பர் இவங்கலாம் மை கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான். ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க வந்து என்ன இன்வைட்டே பண்ணக்கூடாது. அப்படின்னும்போது, அவங்கள வந்து இத ஆட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அது உங்கள வந்து நெவர் அலோவே பண்ண விடாது. அவங்கள இன்வைட் பண்ணவே கூடாது. ஸோ, அந்த மாரி ஆப்ஷன்ஸ் தான் இது. இது வந்து கிளியரா பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் மை அக்கவுண்ட் இஃப் ஃபார் 24 மந்த் ஓகேவா? இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க டச் பண்ணீங்கன்னா, இது வந்து இன்ஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா உங்களுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டெலகிராம் நீங்க வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. டெலகிராம் அடிக்கடி வரணும், பார்க்கணும், மெசேஜ் பண்ணணும், சேட் பண்ணணும். இதுதான் டெலகிராம். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஆப்ப வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1 மந்த்துக்கு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, 1 மந்த்துக்கா நீங்க டெலகிராம் சைடே வரலன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வந்து அக்கவுண்ட் வந்து டெலீட் ஆயிடும். 3 மந்த்து யூஸ் பண்ணல. 6 மந்த்து, 12 மந்த்து, 18 மந்த், 24 மந்த்து. இது லாஸ்ட்டா 24 மந்த் வரையும் இருக்கு. ஓகேவா? இந்த 24 மந்த் வரையும் 2 இயர்ஸு. நான் டெலகிராம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். யாருமே இந்த சைடு நான் டெலகிராம் பக்கமே வரலன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது டெலீட் ஆயிடும். அக்கவுண்ட் டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாதா? அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் நீங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்து, ஓடிபி குடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன் தான் இது. டெலீட் மை அக்கவுண்ட்னா என்ன? டெலீட் மை அக்கவுண்ட்லாம் என்ன? சில பேர் எனக்கு WhatsAppல பண்ணியிருந்தீங்க. பர்சனலா கேட்டிருந்தீங்க. அத நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட் அண்ட் வெப்சைட்டு. கிளியர் த பேமெண்ட் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கிளியர் பேமெண்ட்னா, இது வந்து பாட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த பாட்ல வந்து ஷிப்பிங் பேமெண்ட் வேணுமா? எஸ்ஸா? நோவா? அப்படின்னு கேட்கும். இது வந்து நீங்க எஸ் குடுக்கணும்னா எஸ் குடுத்துக்கலாம். வேணாம்னா வேணாம் குடுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்டாக்ட். இந்த கான்டாக்ட்ட டெலீட்டு, சிங்க் வந்து சொல்லுவாங்க. சிங்க் பண்றது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கான்டாக்ட்ட வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் பண்ணும்போதே வந்து உங்க ஃபோன்ல இருக்க உங்க கான்டாக்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகி வரும். இது வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா தான் சிங்க் ஆகி வரும். ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வராது.
இது நெக்ஸ்ட்டு வந்து சஜஸ்டட் த ஃப்ரீக்வென்ட்லி கான்டாக்ட். இந்த ஃப்ரீக்வென்ட்ஸா யார் யார் இருக்காங்க? நீங்க ஃப்ரீக்வென்ட்டா சில பேருக்கு ரெகுலரா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பீங்களா? அவங்களுக்குலாம் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தா ஷோ ஆகும். இல்லன்னா ஆஃப் பண்ணி வச்சிருந்தா காட்டாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மேப் ப்ரிவ்யூ த பிரைவேட். இது வந்து நோ ப்ரிவ்யூ. இது வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது வந்து மேப் ப்ரிவ்யூன்னா இந்த டெலகிராமில் வந்து உங்களுக்கு வந்து மேப் பண்ணதுக்கு வந்து மேப்பு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட்டில் வந்து கூகுள் வைக்கணுமா, டெலகிராம் வைக்கணுமான்னு. இது நோ ப்ரிவ்யூ. இது வந்து தேவையே இல்லை. நீங்கள் எனக்கு வேணும்னு வேணாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து லிங்க் ப்ரிவ்யூஸ். இந்த லிங்க் ப்ரிவ்யூஸ் என்னென்னா, இங்கே ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, சில பேர் அன்வான்டாக அவங்க லிங்க்ஸ்லாம் அனுப்புவாங்க. இந்த அன்வான்ட் லிங்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூரிட்டி இதுவே வந்து கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ஆன் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எந்த வெப்சைட் கொடுத்தாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்தே போயிடும். ஓகேவா? இந்த டேரெக்டாக போகக்கூடாதுன்ற வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு பார்த்தீங்கன்னா, ஆல் அக்கௌண்ட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைவேட் சாட்டு. ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இதில் வந்து யார் யாருக்கு பண்ணணும், யார் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். குரூப்ஸு. இந்த குரூப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த குரூப்ஸ் ப்ரைவசின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெசேஜ் குரூப் இருக்குது, ஸ்னோ த மெசேஜ் இருக்குது, டிஃபால்ட் இந்த சவுண்டு டிஃபால்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா, இது நோ சவுண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா சவுண்டே வருது. டிஃபால்ட்டானா என்ன டிஃபால்ட்டுன்னு பார்க்கணும். வந்துச்சு பாருங்கள் இந்த சவுண்டு. சப்போஸ் இந்த சவுண்டு வேணும்னா அந்த சவுண்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குரூப்போட சவுண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒன்று ஒன்று சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேனல்ஸு. ஓகேவா? சேனல்ஸுக்கு வந்து என்னென்னா ஒரு 2, 3 சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் வேணும், டிஃபால்ட் வேணும், ப்ரியாரிட்டி, அர்ஜென்ட்டுன்ற மாரி வந்து போடணும். அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டோரிஸ் வேணும்னு பண்ணிக்கலாம். இது வந்து ரியாக்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது ரியாக்ஷன்ஸு. ரியாக்ஷன்ஸ் மை மெசேஜ் கான்டாக்ட் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எவ்ரிஒன் வேணும்னா எவ்ரிஒன் கொடுத்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து சவுண்டு அதே சேம் கான்செப்ட் தான். சவுண்டு எந்த சவுண்டு வேணும் சவுண்டை வந்து ஒரு ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் கலர். இந்த லைட் கலர் க்ரீனு, எல்லோ, ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி வந்து அர்ஜென்ட்டு. இது என்ன ப்ரியாரிட்டி? இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது சில வந்து வரணும் லோன் கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக வரும். ஓகே அப்படின்ற மாதிரி வரும். மீடியம் கொடுத்தா மீடியமாக வரும். ஐன்னு கொடுத்தா ஐயா வந்து அர்ஜென்ட்னா டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுற மாரி வரும். இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆப்ஷன்ஸு, நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸு. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ். இந்த வைப்ரேட்டு இதே வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா வைப்ரேட் ஆகாது. இப்போ கால்ஸுக்கு வருது நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வைப்ரேட் ஆகணும்னா வைப்ரேட்டு, நம்ம டிஃபால்ட் வேணும்னா டிஃபால்ட்டு, ஷார்ட்டு, லாங்கு, ஒன்லி, ஒன் சைலண்ட் அப்படி மாரி இருக்குது. எதுவும் செட் பண்ணிக்கலாம். ரிங்டோனு. இந்த ரிங் பண்ண ஃபோன் கால்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு இருக்குது, இந்த மாதிரி சவுண்டு இருக்குது. ஒன்று வேணாமே ஒரு சவுண்டு இருக்குது. ஓகே நன்னு கொடுத்தா நன்னு கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து வேணுன்றவங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து ரிங்டோனு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் தான் வேணும். ஸோ டிஃபால்ட் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி கொடுத்துக்கணும். ஓகேவா? நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னோ பெஜ் லேகன் ஐகான். இந்த ஐகான்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் கவுண்டர்ஸ் இந்த ஐகான்ஸ்லாம் வந்து ஷோ ஆகணும். வேணும்னு ஆன் பண்ணிக்கலாம். வேணாம் இன்க்ளூடிங் த ஹெட் சேட். இந்த சேட்டு வந்து வேணுன்றவங்க ஆன் பண்ணால் வேணாம் ஆஃப் பண்ணிக்கலாம். கவுண்ட் த அன்ரீடு த மெசேஜ். இந்த கவுண்ட் அன்ரீடு மெசேஜ்னால் என்னென்னா இப்போது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த வியூஸ் வந்து காட்டும். இது உங்களுக்கு வேணும்னா இது ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் வியூஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு காட்டும். ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காட்டாது. ஆப் நோட்டிஃபிகேஷன். ஆப் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்து இந்த ஆப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதனா வந்தால் சவுண்டு வந்து வேணுமா, வைப்ரேட் வேணுமா, ப்ரீவியூஸ் வேணுமா, சவுண்டு வேணுமா, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் வேணுன்றவங்க பண்ணிக்கலாம், வேணான்றவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கான்டாக்ட் ஜாயின் த டெலகிராம். இது வந்து ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ஸ் எப்படின்னா நான் பிகினிங்கில் சொல்லியிருந்தேன்ல, இது இப்போது நீங்கள் டெலகிராம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ யாரோ டெலகிராம் அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை நியூவாக வராங்க, அவங்க உங்கள் காண்டாக்டில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வரும்போது இந்த காண்டாக்ட் ஜாயின் யூ ஆர் த ஜாயினிங் த டெலகிராம் குரூப்னு ஒரு அலர்ட் வந்து காட்டும். அந்த இதுதான் இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது, நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இது நம்ம ஆன் பண்ணிச்சா பரவாயில்ல, இவரும் டெலகிராமில் வந்துட்டார் இப்போது, அந்த ஒரு மெசேஜ் தான் பின்டு மெசேஜ். இந்த பின்டு மெசேஜ் வந்து உங்களை பாப்பப்பில் ஓப்பன் ஆகி காமிச்சிட்டே இருக்கும். இது ஆன் பண்ணி தான் காட்டும், ஆன் பண்ணி வச்சாலாம் காட்டாது. இது வந்து அதர்ஸு.
கீப் த ஆல்டர்னேட்டிவ் சர்வீஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பேக்ரவுண்ட் கனெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து வேணுமே மேக்ஸிமம் ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, நீங்க 5 மினிட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணுமா, 10 மினிட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணுமா, 4 ஹவர்ஸ்க்கு ஒண்ணு வேணுமா, இதெல்லாம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 ஹவர்ல தான் இருக்கும். இத நீங்க அப்படியே விட்டுடுங்க. டிஃபால்ட்டே வந்து பெஸ்ட்டு. இது வந்து நம்ம செட்டிங்ஸ்லாம் நான் ஏதோ ஏதோ பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே சி இதில செட்டிங் பண்ணிட்டேன். சில எனக்கு டிஃபால்ட்டே மாறி போச்சு. ஏதோ ஏதோ நான் மாத்தி விட்டேன். இந்த ஆப்ஷன எது ஆன் பண்ணது, எது ஆஃப் பண்ணதுன்னு தெரியாம அப்படி இருக்கேன் அப்படின்றம்போது, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இங்க ரீசெட்ன்னு இருக்கு பாருங்க. ரீசெட் ஆல் நோட்டிஃபிகேஷன். இங்க குடுத்துட்டீங்கன்னா டோட்டலாவே ரீசெட் ஆயிடும். நோட்டிஃபிகேஷன் ரீசெட் ஆயிடும். ஃபோன் கீன் எதுவுமே ரீசெட் ஆகாது. இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ரீசெட்டோ அந்த ரீசெட் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரீசெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அனுப்பும். இந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். இந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் அண்ட் நெட்டு இப்போ நீங்க ஸ்டோரேஜ் டேட்டாஸ் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க 4, 5, 8 இந்த மெமரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்மளுக்கு இவ்வளோ காட்டுது. இத வந்து என்னன்னா, ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து 342 ஸ்டோரீஸ் இவ்வளோ, ஃபோட்டோஸ் இவ்வளோ, ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோலாம் காட்டுது. இதில வந்து இது வந்து இது இருக்கிறதுனால நம்மளுக்கு டெலகிராமில வந்து கேட்ச் ஃபைல் இந்த ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. இதுதான் வந்து நம்ம வந்து கேட்ச் ஃபைல வந்து பண்ணி லாக் பண்ணி வச்சிருந்தா நம்மளுக்கு ஆப்பரேஷன் இப்படி அப்போ ஸ்பீடா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்பீட்னஸ்ஸே வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இது வந்து கிளியர் கேட்ச்சா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 458.2 எம்பி வந்து கிளியர் பண்ணுமா. உங்களுக்கு ஆல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில வந்து டெலீட் ஆயிடும். ரீடவுன்லோட் தான் பண்ணணும். இஃப் யூ நீட் தெம் அகைன். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒரு ஃபோட்டோஸோ, வீடியோஸோ லைக் திஸ் எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப இந்த கிளியர் டேட்டா குடுத்துட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து மறுபடியும் நீங்க பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்றா மாரி இருக்கும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப கிளியர் டேட்டா குடுத்துட்டீங்கன்னா, இப்ப பாருங்க டோட்டலாவே கிளியர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ரிமூவ் த பிரைவேட் சாட். இது வந்து நெவர்னே குடுத்துக்கங்க. வேணும்னாங்க 1 வீக் 1 டே இது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பிரைவேட் சாட் அது. குரூப் சாட்டுக்கும் அதான் 1 மந்த் குடுத்துரும். இதுலயே நம்மளுக்கு வந்து சேனல்ஸ் 1 வீக்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். ஆட் த எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரீஸ் இது வந்து காட்டும். ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் கேட்ச் சைஸ். இந்த கேட்ச் சைஸ் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கிளியர் பண்ணோம் பார்த்தீங்களா, அது பாருங்க டிக் காட்டுது. கிளியர் பண்ணோம்ல, அந்த கிளியர் பட்டன் நோ லிமிட்ன்னு குடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இதிலேயே செட் பண்ணிட்டோம். இப்போ 32 ஜிபி, 1 ஜிபி, 5 ஜிபி வரையும் இருக்கு. இந்த 5 ஜிபிக்கு வந்து 32 ஜிபி வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் உங்களால பண்ண முடியும். இந்த ஒரு கெப்பாசிட்டி செட் பண்ணிட்டோமா, அதுவே உங்களுக்கு வந்து அலர்ட் காமிச்சிரும். வந்துச்சு கிளியர் கேட்ச்சா குடுக்குறீங்களான்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அதனுடைய ஆப்ஷன்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா யூசேஜ். இந்த டேட்டா யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டெலகிராமில வந்து டாக்குமெண்டேஷன் எவ்வளோ, நீங்க ஆல்ஸ் வந்து காட்டுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல ஆல்ஸ்ன்னு காட்டுது. இந்த எல்லாமே ஆல்ஸ்ன்னு காட்டும். இது வந்து மொபைல்ஸ். இந்த மொபைல்ஸ் மூலியமா வாய்ஸ் மெசேஜ் எவ்வளோ, வீடியோஸ் எவ்வளோ, டாக்குமெண்டேஷன் ஒவ்வொன்னுத்துக்கும் இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. வைஃபைல எவ்வளோல பண்ணியிருக்கீங்க. ரோமிங்ஸ்ல எவ்வளோல பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாரி டேட்டாஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இதில வந்து காட்டும். இதில பாருங்க மெசேஜ் 1.1 ஜிபி வரையும் காட்டுது. ஓகேவா? இது டச் பண்ணீங்கன்னா, இதில வந்து டேட்டா எவ்வளோ மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணியிருக்கீங்க. 147 எம்பி வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. டேட்டா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. 837.8 டேட்டாஸ் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாரி கான்செப்ட் காட்டுது. இது வந்து எத்தனை ஃபைல்ஸ நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. எத்தனை ஃபைல்ல வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், சென்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவும் சேம் தான். சென்ட் பண்ணது எவ்வளோ, வாய்ஸ் மெசேஜ் எத்தனை சென்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எம்பில சென்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சென்ட் பண்ணியிருக்கீங்க ஃபைல்ஸு. ஒவ்வொன்னுத்துக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். அதனுடைய இதுதான். டோட்டல் டேட்டா இதெல்லாம் வந்து ஓகே எனக்கு தேவையில்ல. டோட்டலா ரீசெட்ன்னு இருக்கு பாருங்க. ரீசெட் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, டூ யூ வாண்ட் த ரீசெட் யுவர் யூசேஜ் ஸ்டேட்டஸ் இந்த டோட்டலா ஸ்டேட்டஸ் ரீசெட் குடுத்தீங்கன்னா, டோட்டலாவே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஓகேவா? இப்போ ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னிலேருந்து கவுண்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ரீசெட் குடுத்துட்டா வந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட். இந்த ஆட்டோமேட்டிக்கா மீடியா டவுன்லோடு என்னன்னா, இது வந்து நெறைய பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் இது. ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட்னா வென் யூசிங் த மொபைல் டேட்டா. இப்போ மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கு. இந்த ஆன்லைன்ல இப்போ ஆன்ல வச்சிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ராம இப்படி காட்டுது பாருங்க. இதிலேயே உங்களுக்கு வந்து டச் பண்ணீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. இதில வந்து ஆட்டோ டவுன்லோட் மீடியா. இது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னும்போது என்னன்னா, இது வந்து டேட்டா யூசேஜ் வந்து உங்களுக்கு லோவா பண்ணணுமா, மீடியம் பண்ணணுமா, ஹை. இப்போ நீங்க ஹையா பண்ணிட்டீங்கன்னா,
உடனடியாக கன்சியூம் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேவா? ஃபோட்டோ வந்து இது பாருங்க, இந்த ஃபோட்டோஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் இன் ஒன் சார்ட். இந்த ஆல் இன் ஒன் சார்ட்ல வந்து இப்போ நீங்க ஒரு ஃபோட்டோ குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆயிடும். வீடியோ குடுத்தாலும் டவுன்லோட் ஆயிடும். ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைல்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னா, இப்போ நீங்க மொபைல் டேட்டா வச்சிருக்கீங்க. எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க. இல்ல டேட்டாஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இத நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, யாராவது உங்க மொபைல்ல வந்து உங்க மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் எதுவும் பண்றாங்கன்னா, வேணுன்னும்போது ஆன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். நெறைய ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்கும். அது வந்து நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே டவுன்லோட் ஆயிடும். அந்த ஆப்ஷன் தான் இது. ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ப ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ யாராவது எனக்கு ஃபோட்டோஸு, ஃபைல்ஸு, இதில வீடியோஸு எது அனுப்பிச்சாலும் அது வந்து டவுன்லோட் ஆகாது. எனக்கு வேணுன்னும்போது தான் நான் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்ல, வேணும் அப்படின்ற போது அந்தோட ஆப்ஷன் தான் இது. எனக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன். இல்லன்னா வேண்டாம். ஓகேவா? இத நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆயிடும். ஸோ, இது மொபைல் டேட்டாஸும் போகும். மொபைல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆவறதுக்கும் நெறைய சான்சஸ் 100% இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து வென் கனெக்ட்ன்னு வைஃபை. சில பேர் வைஃபை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில வந்து நீங்க வைஃபை ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்க. இதுவே சேம் கான்செப்ட் தான். நம்ம என்ன மொபைல் டேட்டா சொன்னோமோ, அதே தான் இதுவும். வென் யுவர் மொபைல் டேட்டா எப்போ ஆன் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா மொபைல் வந்து ஃபோனு, வீடியோஸு, ஃபைல்ஸு நீங்க டெலகிராமில யார் யார் அனுப்பிச்சிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட் ஆரம்பிச்சுரும். ஸோ, மொபைல் ஸ்டோரேஜ் வந்து அதான் சொல்லியிருந்தேன் பிஃபோர் லைக் திஸ். ஸோ, இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அது தேவையா, தேவையில்லையான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அது அது யூஸ்ஃபுல் வீடியோவா, அன்யூஸ்ஃபுல் வீடியோவா நம்ம தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமயே அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு வேணுன்றம்போது ஆன் பண்ணிக்கலாம். வேணான்றம்போது ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்போது டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணான்றம்போது வச்சுக்கலாம். ஓகேவா? எது வேணும், எது வேணாம்னா நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அத வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுற விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரோமிங்கு. நீங்க ரோமிங்ல இருக்கும்போது மொபைல் டேட்டா தான் ஆன் ஆகும். அந்த ரோமிங் டேட்டாஸ் வந்தம்போது நீங்க இது வந்து வச்சுட்டீங்கன்னா, ரோமிங்ல இருக்கும்போதே டவுன்லோட் ஆக வேண்டும். இந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸ்லாம். ஸோ, அந்த ஆப்ஷன் தான். இப்போ வந்து நான் 3மே ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். நீங்களும் 3மே வேணுமே ஆன் பண்ணி வச்சுக்கிறவங்க விருப்பம். ஆன் பண்ணி வச்சு பட் இதுதான் ஆப்ஷன்ட்டு. இத வந்து நெறைய பேருக்கு யூஸ் பண்ணாமயே நெறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுது. ஃபோன் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகுது. கேட்ச் ஃபைல் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்கு இதுதான் கான்செப்ட். இத வந்து பண்ணிக்கங்க. சப்போஸ் எது ஆன்ல இருக்குது, எது ஆஃப்லன்னு தெரியல அப்படின்னும்போது, ரீசெட் ஆட்டோ டவுன்லோட் செட்டிங்ஸ் இது ரீசெட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ரீசெட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, சேவ் டூ கேலரி. இந்த நம்ம ஃபோட்டோஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோஸு நம்ம மொபைல் டேட்டாஸு, வைஃபை டேட்டாஸு இதெல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும்னு சொல்லியிருந்தேன்ல. அதே சேம் கான்செப்ட் தான் இது. இப்போ வந்து என்னன்னா, அது வந்து டெலகிராம்ல நம்மளுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி குடுத்துருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணுன்றது அதுவே டிசைட் பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து பாருங்க பிரைவேட் சாட். இந்த சாட் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. எல்லாமே குரூப்பும் ஆஃப்ல இருக்குது. சேனல்லாம் இருக்குது. ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் சாட் நம்மளுக்கு பிரைவேட்டா யாராவது சாட் பண்றாங்க அப்படின்னும்போது ஒரு ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சென்ட் பண்றாங்க. அப்படின்னும்போது 92.5 எம்பி வரையும் தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து எதனால இந்த மாரி காட்டுது? இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டேன்னா, இப்போ பிரைவேட் சாட் இந்த பிரைவேட் சாட்ல வந்து யாராவது நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாரி ஃபைல்ஸ் ஆன் பண்ணுனா, ஆட்டோமேட்டிக்கா டெலகிராம்ல வந்து சேவ் ஆகும். நம்மளுடைய கேலரியிலும் சேவ் ஆயிடும். ஓகேவா? போத் ஆஃப் 2த்துலயும் வந்து சேவ் ஆயிடும். இப்போ வந்து நம்ம மேல ஒரு சொன்ன ஆப்ஷன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. சேவ் ஆயிடும். கிளியர் கேட்ச்சா குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். பண்ணணும் அப்படின்ற மாரி கிளியர் கேட்ச்சா குடுத்துக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்களா ஒரு பாப்பப்பு. ஸோ அது வந்து டெலகிராம்லேருந்து டெலீட் ஆயிடும். இந்த நீங்க ஆப்ஷன்ஸும் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க அது கிளியர் கேட்ச்சா குடுத்தாலும், ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு மொபைல் கேலரில சேவ் ஆயிருக்கும். இதுதான் சேவ் டூ த கேலரி. 2த்துக்கும் டிஃபரெண்ட் இதுதான். ஸோ, அது வந்து நீங்க கிளியரா பார்த்துக்கங்க. ஓகேவா? இது குரூப்ஸ்ல வந்தது. குரூப்ஸ்ல வந்து வீடியோ, ஃபோட்டோஸ் வர்றது, வாய்ஸு. இது சேனல்ஸ்ல வர்றது. ஓகேவா? இது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்மளுக்கு டைரக்ட்டா நான் டெலகிராம்ல பார்த்தாலே போதும். எனக்கு கேலரில சேவ் ஆகணும்னு அவசியம் இல்ல. அதனால கான்செப்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன். வேணுன்றவங்க ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரீமிங் இந்த வீடியோ ஃபைல்ஸு இதெல்லாம் வரும்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ வீடியோ கால்ஸ்லாம் பண்ணுவோம். வீடியோஸ் இந்த லைவ் இதெல்லாம் வந்து இதிலேயே பண்ணுவாங்க. இது வேணுன்றவங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, உங்க ஆடியோ ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். இல்ல ஷேர் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து கால்ஸ். இந்த கால்ஸ் வந்து யூஸ்லெஸ் த டேட்டாஸ் ஃபார் கால்ஸு. ஓகேவா? இத வந்து நெவர் குடுத்துட்டோம். இது வந்து என்னன்னா, இப்போ நீங்க டெலகிராம் மூலியமா ஆல்ரெடி ஃபோன் பண்றாங்க அப்படின்னும்போது, நீங்க ரோமிங்ல இருந்தாமலே ஆக்டிவேட் ஆகும். பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் டேட்டாஸ் மூலியமா தான் ஆன் பண்ணணும். ஆல்வேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து மொபைல் டேட்டாஸ் வந்து
அதுவே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம நெவர்னு கொடுத்துருக்கோம். நெவர் வேண்டவங்க வேணும் வச்சுக்கோங்க. வேணான்றவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைட் செட்டிங்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாதது. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். இத பத்தி சொன்னேன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே போகும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. இத ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க டிஃபால்ட்ல. ஓகேவா? டெலீட் ஆல் க்ளவுட்ஸ் ட்ராப்ஸ். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எனக்கு தேவையில்லப்பா. ஏதேதோ மாத்தி வச்சுட்டேன் அப்படின்ற மாரி கிளியர் கொடுத்தீங்கன்னா, எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் அது குடுக்காமயே வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பவர் சேவிங்ஸ். இந்த பவர் சேவிங்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, சாட் ஃபோல்டர். இது வந்து சேட் வந்து ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் வந்து என்னன்னா, தனித்தனியா ஃபோல்டர வந்து கிரியேட் ஆல்ரெடி நம்ம பிகினிங்ல நம்ம சேனல்ஸ்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்பயே நம்ம ஒரு சின்னதா சொல்லிடுவோம். இது வந்து பர்சனல். இந்த பர்சனல் டச் பண்ணிட்டீங்கன்னா, எடிட் ஃபோல்டர் டீட்டெயில்ஸ். இந்த ஃபோல்டர் வந்து இப்போ பர்சனலின்னு வந்துரும். இதில வந்து நீங்க எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில எமோஜிஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில வந்து ஆட் த சாட். இது யார் சாட் பண்ணணுமோ, ஆட் பண்ணணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களும் இத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி பர்சனல். இதுக்கு வந்து சார்ட் வந்து ஒரு சார்ட் வந்து தனியா ஒரு ஃபோல்டரே வந்து யூஸ் ஆயிடும். ஓகே ரெடி ஆயிடும். இது வந்து அன்ரீடு ஃபோல்டர் யூஸ் ஆகும். குரூப்புக்கும் ஃபோல்டர்னா, பாட்டுக்கு வந்து சேனல்ஸுக்கு இது ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க வந்து ஒரு ஃபோல்டர வந்து யூஸ் பண்ணலாம். அது பாருங்க நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. குரூப்ஸ் ஓகேங்களா? அது பாருங்க. அன்ரீடு ஃபோல்டர் வந்து எம்ப்டில தான் இருக்கு. எது நம்ம வேணுமோ அந்த மாரி ஒரு ஃபோல்டர் மாரி இந்த மாரி ரெடி ஆகும். ஒரு ஃபோல்டரும் தனித்தனியா இப்போ பாருங்க ஆர்ஸ்ங்கிறது பர்சனல் என்னென்ன பர்சனலுக்கு அன்ரீடு இருக்கு குரூப்ஸ் போட்டீங்கன்னா குரூப்ஸ் ஒண்ணு பாட்ஸ் இருக்குல்ல அந்த பாட்லாம் அதெல்லாம் வந்து காட்டும். சேனல்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அதோடைய ஆப்ஷன் தான் அது. உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷன்ஸு. அது யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்ஸா தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து சாட் ஃபோல்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரூப் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது கிரியேட் த நியூ ஃபோல்டர். இது பண்ணிட்டீங்கன்னா, நியூ ஃபோல்டர வந்து நீங்க வந்து குரூப் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணி இதில போடுவோம். இதில வந்து என்னன்னா, இன்வைட் வந்து லிங்க்க வந்து நீங்க தான் யூசர் நேம் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? லிங்க்க வந்து ஜெனரேட் பண்ணி யாராவதுக்கு அனுப்பிச்சு அவங்க கூடயும் இதில வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸு. இந்த டிவைஸ் வந்து என்னன்னா, நம்ம பிகினிங்ல பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம எல்லாம் செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ். ஸோ இதில வந்து லாங்குவேஜ்ன்னு பார்க்கும்போது இத வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கோம். இதில வந்து அரபிக்ஸு, சைனீஸு நெறைய அந்தந்த கண்ட்ரிக்கே வந்து இருக்கும். இதில வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதில வந்து கிடைக்காது. ஓகேவா? தமிழ்ன்ற லாங்குவேஜ் இன்னும் வரல. அப்கமிங்ல வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ சூஸ் பண்ணி தமிழ்லயே இதில வந்து வரோம். இப்போ வந்து இங்கிலீஷ் ஒண்ணு தான் இருக்கு. இங்கிலீஷா வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? நோ த டிரான்ஸ்லேஷன் பட்டன்ஸ். இது வந்து கீழ வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து காட்டும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து காட்டும். தி டிரான்ஸ்லேஷன் பட்டன் வில் அப்பேர் வென் யூ வில் மேக் எ சிங்கிள் டேப் ஆன் த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கூகுள் மேபி பிகாஸ் இது டெக்ஸ்ட் மெசேஜ் யுவர் டிரான்ஸ்லேஷன். கீழ வந்து நீங்க டைப் பண்ணும்போதே நீங்க WhatsAppலாம் பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆட்டோமேட்டிக்கா இதில தான் வரும். ஓகேவா? நீங்க சப்போஸ் வேர்ட் எதனா டப் பண்ணீங்க, ஒரு கிராமர் மிஸ்டேக் பண்றீங்கன்னும்போது, இதுவே வந்து ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து குடுக்கும். உங்களுக்கு சொல்லவும் சொல்லும். ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ல அதுவே உங்களுக்கு வந்து ரீட் ஐகான் காட்டும். அதோட ஆப்ஷன்ஸ் தான் இது. வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் தான். பட் நம்மளுக்கு தேவையில்லனாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு, யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா பெட்டராவே இருக்கும். ஸோ ஓகேவா? அதோட ஆப்ஷன் தான் இது லாங்குவேஜ். இது வந்து டெலகிராம் பிரீமியம். ஆல்ரெடி இது வந்து தேவையில்லாதது தான். நம்ம கேஷ் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சென்ட் த கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட் வந்து இதுவும் பிரீமியம். யாருக்கு கிஃப்ட் அனுப்பணுன்ற மாரி கிஃப்ட் வந்து ஆட் பண்ணா தான் பண்ண முடியும். இது வந்து பிரீமியம். ஓகேவா? இது வந்து ஆஸ்க் த எனி கொஸ்டின்ஸ். இது வந்து நீங்க டெலகிராமுக்கே வந்து டைரக்ட்டா மெசேஜ் பண்ணலாம். ஓகே. எதனா டவுட் இருந்ததுன்னா, ஆஸ்க் த கொஸ்டின் குடுத்துட்டீங்கன்னா, இதில வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆயிது பாருங்க. ஆஸ்க் எனி கொஸ்டின் ப்ளீஸ் நோட் தட் த டெலகிராம் சப்போர்ட் இஸ் டன் பை த வாலண்டியர்ஸ் we try to the respond to the quickly responsible as is possible but it is make this will. இத குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து ஆஸ்க் த வேலிடியன்ஸ் மெசேஜஸ் இருந்தா குடுங்க. இல்லையா தேவையில்ல. ஓகே. கொஸ்டின்ஸ வந்து நீங்க பாப்பப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராமு எஃப்ஏக்யூ. இதில வந்து எஃப்ஏக்யூனா உங்களுடைய வந்து என்னென்ன டீட்டெயில்ஸு, ஜென்ரலா கொஸ்டின்ஸ் என்ன, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒண்ணு இப்போ நம்ம பிராக்டிகலா சொன்னது ஒண்ணு இதில இருக்கு. இது எதுனா வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீட் பண்ற மாரி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரைவசி. இந்த
பிரைவசி பாலிசி இந்த இப்போ டெலகிராமோட டெலகிராம் பாலிசியில் என்னப்பா பிரைவசி பாலிசி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்க வேணும் அப்படின்னும்போது இதில் அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி எல்லாம் ரீட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா? பேசிக் அக்கௌண்ட் டேட்டாஸ் என்ன, ஆப்ஷன்ஸ் என்ன, ஒரு டேட்டாஸும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்கிறவங்க ரீட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட ப்ரைவசி அங்கே பாருங்கள் அப்படியே 50% ஃபுல்லாக வருது. ஓகேவா? எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து இது வந்து ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பிரைவசி. இது வந்து நம்ம டோட்டலாவே எல்லாமே செட்டிங்ஸ் பார்த்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சர்ச் கொடுத்துட்டு, இதில வந்து இதுலயே வந்து நீங்க அதில வந்து சர்ச் பண்ண எது பண்ணுங்கன்னா, இது வந்து டைரக்ட்டா அதுவுலயே போயிடும். இந்த பிரைவசி செட்டிங்ஸ் பண்ணக்குள்ள இது சர்ச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்லையா, நீங்க யாராவதுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னும்போது, இதுலயே வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ குரூப் மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். இதில வந்து சாட் சர்வீஸ் இருக்கா, இதில வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாப் 3 கார்னர்ல வந்து டச் பண்ணிங்கன்னா, உங்க எடிட் சிம்பிள், ஃபோட்டோ சிம்பிள், லாக் அவுட். இது ஆல்ரெடி நம்ம பிகினிங்ல சொன்னது தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ நம்மளுக்கு இது வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இத வந்து டபுள் டேப் இது வந்து எமோஜிஸ் எப்படி பண்ணுதுன்னா, அப்படி கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ரீப்ளே, காப்பி, ஃபார்வர்டு, பின்னு, எடிட், டெலீட்ன்னு காட்டும். இது வந்து ஒரு குரூப். ஓகேவா? ஸோ, நம்ம இந்த குரூப்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கோம். இது எத்தன பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னும்போது 4 சென்ட் பார்த்துருக்காங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, யார் யார் பார்த்துருக்காங்க, என்னென்ன டைம்ல பார்த்துருக்காங்க, நம்ம WhatsAppல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா, அதே மாரி தான். ஓகேவா? இது ரீப்ளே கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யாருக்கு ரீப்ளே பண்ணணுமோ, அந்த குரூப்ல வந்து ரீப்ளே பண்ணிக்கலாம். இது குரூப்போட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இது டபுள் டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜஸ் ஓப்பன் ஆகும். இங்க டைம் இருக்குல்ல, லேட்டா டச் பண்ணீங்கனாலே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ, இதுவுமே நெறைய பேர் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ, இமேஜஸ் வேணும்னா இமேஜஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நெறைய எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோமா, ஃபர்ஸ்ட்டு 4, 5 தான் காமிச்சது. இப்போ எல்லாமே காட்டுது. எது வேணுமோ இது வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து நம்ம டெலகிராம்லுடைய ஃபுல் செட்டிங்ஸும் நம்ம பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். எல்லா செட்டிங்கும் ஏ டூ இசட் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியாச்சு. பண்ணதில என்ன டவுட்டு மேபி இது வந்து நம்ம உள்ள செட்டிங்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். இது வெளிய இருந்து பண்ணலாம். இது வந்து லைட் மோடு, டார்க் மோடு. அந்த ஆப்ஷன் தான் இது. நான் மோர் தென் எல்லாமே கிளியரா சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். வேறனா விட்டு போயிருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நெறைய ஃபுல்லா ஏ டூ இசட் பார்த்துட்டோம். பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லியாச்சு. டெலகிராம் ஏ டூ இசட் செட்டிங் இதுதான். இதுக்கும் மோர் தென் எனக்கே தெரியாம செட்டிங்ஸ் சில பேருக்கு இருக்கலாம். தெரிஞ்சவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்களேன். மத்தவங்களுக்கும் அது வந்து தெரிஞ்ச ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கோசரம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாவே இருக்கலாம். ஓகேங்களா? இதுவரையும் நம்ம சேனல்ல வந்து வீடியோ பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.